தனுசு ராசிக்காரர்களே, லாபாதிபதி சுக்கிரன் இந்த மாதம் முழுக்க உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால தொட்டதெல்லாமே உங்களுக்கு துலங்குங்க. எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாக நடக்குங்க. புதியவர்களும் நண்பர்களாக அறிமுகமாகுவாங்க. விஐபிகள் மத்தியில் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க. சொந்த ஊரில் ஏதாவது சொத்து வாங்கிறதுக்கான முயற்சிகளையும் இறங்குவீங்க. சிலருக்கு திடீர் பயணங்கள் எல்லாம் உண்டு. வெளிநாடு போகிறது, அங்கே ஏதாவது வேலை கிடைக்கிறது அல்லது வெளிநாட்டு நிறுவனத்தில் இங்கிருந்தபடியே வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. ஆனால் அதே நேரத்தில் பிரபல யோகாதிபதி சூரியன் 12வது வீட்டில் உட்கார்ந்துருக்கிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால அப்பாவோட ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. அதே மாதிரி பணம் கொடுத்து ஏமாந்துட வேண்டாம். அந்த வகையிலும் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லதுங்க. அதே போல் சோஷியல் மீடியாவிலையும் வெளிப்படையாக சில கருத்துக்கள் எதுவும் சொல்லிக்க வேண்டாங்க. ஏன்னா சூரியன் பலவீனமாக இருக்கிறதுனால கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. குடும்ப அந்தரங்க விஷயங்களையும் யார்கிட்டையும் பகிர்ந்து கொள்ள வேண்டாங்க. செவ்வாய் உங்களுக்கு பூர்வ புண்ணியாதிபதி. அவர் 12வது வீட்டில் மறைஞ்சிருக்கிறதுனால உங்கள் பிள்ளைகளுக்கு வெளியில் வேலை கிடைச்சி அவங்க வெளியூர் வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அதே மாதிரி வீடு மனை வாங்கிறது விற்கிறது அதெல்லாமே லாபகரமாக இருக்குங்க. டிசம்பர் 7ஆம் தேதி முதல் உங்கள் ராசிக்குள்ளார செவ்வாய் உட்கார இருக்கிறாரு. அதனால் டிசம்பர் 7ஆம் தேதி முதல் மனசுக்குள்ளார சந்தோஷம் எட்டி பார்க்குங்க. அதே போல் இப்போது 8வது வீட்டில் மறைஞ்சு கிடக்கக்கூடிய உங்கள் ராசிநாதன் குரு பகவான் டிசம்பர் 5ஆம் தேதி முதல் உங்கள் ராசிக்கு 7வது வீட்டில் உட்கார்ந்து உங்கள் ராசியை பார்க்க இருக்கிறதுனால டிசம்பர் 5ஆம் தேதி முதல் அலைச்சல் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும். ஆதாயம் அதிகரிக்கும். வியாபாரத்திலையும் லாபம் அதிகமாகும். புது வாடிக்கையாளர்களும் வருவாங்க. அதே போல் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன தொந்தரவுகள் அதெல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. ராகு வலுத்து உட்கார்ந்துருக்கிறதுனால வேற்றுமொழிக்காரங்க வெளிநாட்டில் இருக்கிறவங்க அவங்க மூலமாக ஆதாயம் இருக்குதுங்க. பொதுவாகவே இந்த மாதத்தின் முற்பகுதி கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் பிற்பகுதி உங்களுக்கு சாதகமாக இருக்குங்க. இந்த மாதம் முழுக்க நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ஸ்ரீ மீனாட்சி அம்மனை சென்று ஒரு முறை தரிசனம் செய்து விட்டு வாங்க. அதே மாதிரி ஏழை கட்டிட தொழிலாளிக்கு ஏதேனும் ஒரு வகையில் உதவுங்க. பனங்கற்கண்டு தானமாக கொடுங்க. கார்த்திகை மாதம் அமோகமாக இருக்குங்க.